ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி சிந்தட்டிக் ப்ளவுஸ்லாம் வரும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்குறீங்க, ஏதாவது வந்து டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இப்போ வந்து லைட்டாக க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நெக் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு சைடு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம அப்படியே வச்சு தைச்சு இது பண்ண வேண்டியது மட்டும்தான், அவுட்ரு தையல் போட வேண்டியது தான். இப்போ இந்த நெக்குக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே நான் வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா டைமும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. ஆனால் வந்து ஈஸியான மெத்தட் வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அப்படியே நான் வந்து இதை திருப்பி விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த க்ளூ காயிற வரையும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அப்படியே வந்து ஸ்டிஃபாக வந்து நின்றுக்கும். எந்த இடத்துலையும் வந்து சுருக்கம், அது மாதிரி துணி தூக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே வந்து வராது. இதை நம்ம அப்படியே வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ஒன்று. இன்னொரு மெத்தடு எப்பயுமே ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். அது என்ன மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான். அதில் வந்து நமக்கு டாட்ஸ் பிடிக்கிறதுல இதை விட இன்னுமே சிரமமாக இருக்கும். ஒரு துணிக்கு டாட் வரும், ஒரு துணிக்கு வந்து டாட் வந்து விலகாமல் இருக்கும். அந்த மாதிரி வரப்போ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் நமக்கு எந்த விதமான சுருக்கமே இல்லாமல் நல்லா வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது. கரெக்டாக இந்த மாதிரி துணியை போட்டுட்டு அதில் வந்து குண்டூசி குத்திட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் வராது. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இடத்துல தோணுதோ நீங்கள் அத்தனை இடத்துலையும் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு தடவை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி பிரித்து தைக்க வேண்டிய வேலை இல்லை. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இதுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து இந்த பின் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே வந்து போதும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம தையல் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப வந்து ஒரு பெரிய தையலாக வச்சுட்டு இப்படி ஒரு நெட்டு தையலாக வந்து போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு பெரிய தையலாக வந்து வச்சுட்டு நீங்கள் அப்படி இந்த சைடில் ஒரு தையல் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து டாட்ஸ் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பிடிக்கிறது கரெக்டாக வந்து துணி மேலேயே வந்து விழுகும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இதை வந்து பிரித்து விட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.